எப்பயுமே வந்து சொல்லுவாங்க சார், நம்மளோட வீடுகள்ல இந்த பொம்மைகள் எல்லாம் வாங்குறதா இருக்கட்டும், தெய்வங்களுடைய உருவப்படங்கள் வாங்குறதா இருக்கட்டும், ஈஸியா அது கிடைச்சிடாது, நம்ம வீட்டுக்கு வந்துராது, அது வரணும்னு இருந்தா மட்டும்தான் வரணும்னு. அந்த மாதிரி இங்க பல சிலைகள் இருக்கு. இந்த சிலை வாங்கும் போது இந்த ஒரு சின்ன கதை நடந்தது, இந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தது. அப்பதான் எனக்கு தெரியும் உண்மையாவே இந்த விஷயங்கள் தான் உண்மை அப்படின்னு. அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்ண ஏதாவது ஒரு தருணம், அது எந்த சிலை அப்படிங்கறத பத்தி பேசுவோமா? ஸ்ரீமான் வேதாந்த தேசிகனுடைய காலத்திலே அவர் மேல்கோட் அப்படிங்கிற கோயிலுக்கு போகும்போது அங்க குழந்தை வந்து ரங்கநாத பெருமானை விளையாடிட்டு இருக்கா. இவர் போய் குழந்தைய கூப்பிடுறார். அந்த ரங்கநாதன் என்னுடைய சுவாமி, வருவா. அது எப்படி அப்படிலாம் உங்க சாமியில இது விளையாட்டு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் நான் கூப்பிடுறேன் வருவான்ட்டு வாப்பா செல்ல பிள்ளைன்னு ஒரு கையில ஏறி வந்துடுறார். ஸோ அப்போ கொண்டாடும் இடத்துல குழந்தையும் இருப்பா, தெய்வமும் இருப்பா. இதுதான் ஃபேக்ட். அப்படி நம்ம ஒரு ஆர்வத்தோடு நம்ம சுவாமிகளை அனுசரிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிராப் அவுட் ஆகும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து அவர் நம்மளோட ஈர்க்கப்படுவார், நம்ம அவரோட ஈர்க்கப்படுவோம், நமக்கு வந்துடும். இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பாண்டுரங்கன், இந்த பாண்டுரங்கன் விட்டலில் வந்து நான் பார்த்ததில்லை. ஆனாலும் எனக்கு இவர் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு. இவரை எப்படியா நான் பார்த்தோம்.